2020ல் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ தான் லைஃபோட டார்க்கஸ்ட் சைடு என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ரொம்பவே. டுவெண்ட்டி எகெயின் ஒரு ட்ராஜடி நடக்குது. என்னோட மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் சூசைட் பண்ணுறது வரைக்கும் போயிட்டேன். ஆனால் நான் ஒன்று தான் யோசித்தேன். நான் வந்து என் பர்சனல் லைஃப்பை பற்றி யோசித்து அழுதுட்டு இருந்தேன்னா என் பொண்ணோட ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறி ஆகிடும். அதனால் அவளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நான் படித்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து நான் உறுதியாக இருந்தேன். ஜாக்சன் சார் மூலியமாக தான் எனக்கு கோட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஒரு 1 வீக்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம கரெக்டான பாத்தில் தான் வந்தோம். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து முகத்துக்கு நேரே சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் மனசில் நினைப்பேன், சரி நான் ரிசல்ட் வந்து நான் வேலைக்கு போகும்போது உங்களை என் ஃபேனாக மாற்றிக்கிடு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். சார் 2019ல் நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை. சும்மா சரி அதான் இவ்வளோ நாள் படிச்சுட்டோமே, இனி கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்போமே அப்படின்னு சொல்லி தான் நிஜமாகவே நான் இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதே. ஸ்டார்ட் பண்ணி அப்போது வந்து லைஃப் ஜாலியாக இருந்துச்சு. அப்பா இருக்காங்க, காசுக்கு காசு, என்ன ட்ரெஸ்ஸாக என்ன எதுனாலுமே அப்பா வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை. அப்புறம் 2020ல் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ தான் லைஃபோட டார்க்கஸ்ட் சைடு என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ரொம்பவே. ஃபினான்ஷியலாகவும் சரி தான், மென்டலினாலும் அப்படி தான், ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிட்டோம். அப்புறம் நான் வந்து சொன்னேன், இல்லை நான் வேலைக்கு போகிறேன், ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை நீ வேண்டாம், நீ பேங்க்குக்கு தானே அப்பா சேர்த்து விட்டாங்க, நீ அதை படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேமிலி ரிலேட்டிவ் சைடில் வந்து அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. இல்லை நீங்கள் வந்து எப்படி அப்போ அம்மா வந்து கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க. சரி முடியாது, நீ வந்து கல்யாணம் பண்ணி விட்டுரு அப்படி தான் எல்லாருமே சரின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஒரு 2 இயர்ஸ் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. நான் சாப்பிட்டேனான்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லாதது மாதிரி தான் இருந்துச்சு அந்த லைஃப். அப்புறம் ப்ரெக்னென்சி, டெலிவரி, பாப்பா பிறந்துட்டா. பாப்பாவுக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், நான் ஃபினான்ஷியலாக அன்ஸ்டேபிளாக இருக்கிறேன், அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னை சுற்றி ரொம்ப நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான், நெகட்டிவ் வைப்ஸ் தான். எதுக்கு நீ இனி பண்ணுற, அதுதான் நீ கல்யாணம் ஆகிட்டு குழந்தையே பிறந்தாச்சு, இனி எதுக்கு நீ படிக்க போகிற, அதுதான் என்னை சுற்றி கேட்டுகிட்டே இருந்தேன். உன்னால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியாது, ப்ரிலிம்ஸ் கிடைச்சாலும் மெயின்ஸ் எப்படி கிடைக்கும், நீ எப்படி பண்ணுவேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை நீ பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டினது எல்லாமே 2023ல் எகெயின் ஸ்டார்ட் பண்ணப்போ. அப்போது ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிடைக்கிது, மெயின்ஸுக்கு வந்து ஐடியா இல்லை. மெயின்ஸில் ரொம்ப லேக் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் 2024ல் எகெயின் ஒரு ட்ராஜடி நடக்குது. என்னோடய மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் சூசைட் பண்ணுறது வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் வந்து என் பொண்ணுக்கு வேறு யாரும் இல்லையே, நம்ம தானே இருக்கோம், நம்ம வந்து அவ்வளோ தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டில் ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது கேட்காதவங்களே இல்லை, எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கள் அக்காட்ட அந்த மாதிரி கேட்டேன். என் கசினோட ஒய்ஃப் பிரியங்கா, அவங்கக்கிட்ட நான் கேட்டதும் அவங்க வந்து என்னை வந்து அடிக்கவே வந்துட்டாங்க. நீ எப்படி விட்டுட்டு போவ, நீ பேங்க் தான் உனக்கு, நீ பேங்க் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட சொன்னேன், சரி அம்மா நான் வந்து படிச்சுட்டே வேலை பார்த்துட்டே நான் படிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீ படி, நீ 1 வருஷம் இருந்து படி, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து 2 நீ ஜாயின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. எல்லாமே காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ படிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டு போவாங்க.
அப்போது வந்து ஜாக்சன் சார் மூலியமாக தான் எனக்கு கோட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ நான் அவர்கிட்டே நான் ஒரு 10 வாட்டி கேட்டேன், சார் நான் வந்து கரெக்டாக இருக்குமா, நான் காசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கேட்டேனும், கரெக்டாக இருக்குமா. அவர் வந்து இல்லைம்மா நீ கண்டிப்பாக படி, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னார். அதனால தான் சரி இது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே இதுவும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நீ சேரு, நீ அவங்க வந்து ஒரு இடத்துல கூட இதில் சேரணுமா அப்படின்னு கேட்கவே இல்லை. நீ சேரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இதில் சேர்த்து விட்டுட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கு பிறகு தான் ஒரு 1 வீக்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம கரெக்டான பாத்தில் தான் வந்தோம். ஃபஸ்ட்டு நான் பேசினது வந்து கிருபா மேம் கிட்ட தான். நான் அவங்கள தேங்க் பண்ணியே ஆகணும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி என்ன வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெண்டார் சக்தி பிரகாஷ் சார், அவர் வந்து எங்களையெல்லாம் கயிறை கட்டி இழுத்தது மாதிரி தான் இழுத்துட்டு இருக்காரு. இதை பண்ணு, இன்னைக்கு வந்து இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் லேசி தான் சார். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் அப்படி இருக்கும்போது அம்மா கேட்பாங்க என்ன இன்னைக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. இல்லை எனக்கு மெண்டாருக்கு அப்டேட் பண்ணணும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் படிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ், இதுதான் மெயின்ஸ். எங்கள் அம்மா கேட்குறாங்க நீ போன வருஷம்லாம் இப்படி படிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு வேலை கிடச்சிருக்கும், எந்த நம்பிக்கையில் நீ போன அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நிறையவே எனக்கு இங்கே சப்போர்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஆதித்யா சார் பேனல் அது எப்படி இருந்துச்சுன்னா, பேனல் மெம்பர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க யாருமா உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதித்யா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் சார். அப்படி ஒரு வழியாக ரொம்ப நிறைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் மேலே கிடச்சிச்சு. நான் வந்து படிக்கும்போது என்ன யோசிப்பேன்னா, படிக்கும்போதுமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் நிறைய வந்துச்சு. அப்போது ஃபேஸுக்கு நேராக சொல்லுவாங்க நீ உன் பர்சனல் லைஃப்பை பார்க்காம நீ படிப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒன்று தான் யோசித்தேன், நான் வந்து என் பர்சனல் லைஃப்பை பற்றி யோசித்து அழுதுட்டு இருந்தேன்னா என் பொண்ணோட ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறி ஆகிடும். அதனால் அவளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நான் படித்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து நான் உறுதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து முகத்துக்கு நேரே சொல்லும்போது நான் மனசில் நினைப்பேன், சரி நான் ரிசல்ட் வந்து நான் வேலைக்கு போகும்போது உங்களை ஏன் ஃபேனாக மாற்றிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ கேட்குறாங்க வேலை கிடச்சிச்சா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து நான் என்ன இன்னைக்கு பண்ணி இந்த ஸ்டேஜில் நிற்கிறேனோ அதுக்கு ஒரு 5% கூட நான் இல்லை, எங்கள் அம்மா தான் முழுக்க காரணம். இப்போ மிஸ் பண்ணுறேன், எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இருந்திருந்துன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே தான் இருக்கும். காயத்ரியோட மென்டார் மிஸ்டர் சக்தி பிரகாஷ், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ்.